இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 21, தீவினை அச்சம். குறள் எண் 204. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் பிறனுக்கு கேடு பயக்கும் வினையை மறந்தும் எண்ணாதொழிக சூழ்ந்தவன் கேடு அறம் சூழும் எண்ணுவானாயின் தனக்கு கேடு பயக்கும் வினையை அறக்கடவுள் என்னும் என்கிறார். அது தீமையை செய்தால்தான் தீய உணர்வு தீய விளைவுகள் ஏற்படும் என்று இல்லை. தீமையை மனத்தளவில் எண்ணினாலே தீய விளைவுகள் ஏற்படும். அது அறத்தின் விதி. பிறருக்கு தீமை செய்யும் ஒருவனை அறம் சும்மா விடுவதில்லை. நாம் ஒருவனுக்கு தீங்கு செய்ய எண்ணினால் உடனே அறமானது நமக்கு தீங்கு செய்ய எண்ணிவிடும். எனவே தவறியும் கூட மறந்தும் கூட நாம் பிறருக்கு தீங்கு செய்ய எண்ணக்கூடாது. தேவப்புலவர் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அடுத்தவனுக்கு தீங்கு செய்யணும்னு எண்ணமே வரக்கூடாது. அப்படி எண்ணம் வந்தாலே நமக்கு அறம் சூழ்ந்து நம்மை கெடுத்து விடும் என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. இதுதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய புகழ் உலகெங்கும் பரவி வருகிறது. அதனால் நாமும் திருவள்ளுவரை போற்றுவோம், அவர் வழியில் நடப்போம். மாணவ செல்வங்களே, நீங்களும் ஒவ்வொரு குறளையும் படித்து அதன் பயனை உணர்க. நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.